வணக்கம்ண்ணே. சொல்லுங்க. இந்த புதுக்கோட்டை தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குது? இப்போ ஒரு முத்துராஜா கண்டிப்பாக ஜெயிப்பார் அவர். இங்கே முத்துராஜா. எனக்கு முத்துராஜா தான், முத்துராஜாவுக்கு தான் இந்த வாட்டி ஒரு மாற்றம் காண்றதுக்காண்டி பிஜேபிக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. முத்துராஜாக்கு தான். திமுக தான் நினைக்கிறேன். இந்த தொகுதி திமுகவில் முத்துராஜா சார் தான் வெற்றி வாய்ப்பு. ஸ்டாலின் ஐயா சேர்க்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. விஜய் வருவார்னு வாய்ப்பு இருக்குங்க. உதயசூரியன் சின்னத்துக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக. முத்துராஜா தான். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான். முத்துராஜா சார் திமுக தான் அதிகமாக இருக்குது. சூரியன் திமுக தான். வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குது, முத்துராஜாவுக்கு. முத்துராஜா. நல்லா போன வருஷம் நல்லா பண்ணியிருக்காங்க. சாலை வசதி எல்லாமே செஞ்சுருக்காங்க. குடிநீர் தண்ணி, சாலை வசதி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. நல்லா மக்கள்கிட்ட நல்லா பழகுறாரு. எந்த விஷயமும் இல்லை. கண்டிப்பாக அவர் தான் அந்த வாட்டி ஜெயிப்பார். ஏன் மீண்டும் மீண்டும் அவரே வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன் புது கட்சி ஒரு வாய்ப்பு தரலாம்ல? இல்லை சார், நல்லா 5 வருஷம் நல்லா ஆச்சு, நல்லா இருக்கும். இல்லை, புதுசாக ஒரு கட்சி வருது, இளைஞர்கள்லாம் அவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க சார். அவங்களுக்கு நிர்வாகம் எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்களோட இது எப்படி திறமை எப்படி இருக்குன்னு தெரியல. இருக்கிற ஆச்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை ஜனங்களுக்கு. மின்சார வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி, இலவச பேருந்து, மகளிர் தொகை எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நாங்கள் வேறு ஆளுக்கு ஓட்டு போடணும்? அதெல்லாம் கண்டிப்பாக திமுக தான் வின் பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். அது உறுதியாக சொல்ல முடியாது. மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம குழப்பமான சூழ்நிலை தான். உங்கள் சப்போர்ட் யாருக்குங்க? உங்கள் சப்போர்ட் அது தனிப்பட்ட விஷயம் சொல்ல முடியாது. சரிங்க, நன்றி. ஏன் அவர் நல்ல ஒரு கேண்டிடேட்டு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒன்றும் என்ன பண்ணியிருக்காங்க திமுக அரசு? இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு நல்ல கேண்டிடேட் அவர். ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஆள். ஈஸியாக பார்க்கலாம், பேசலாம், எதையும் கேட்டுக்கலாம். அதனால புதுசாக ஒருத்தர் வராருல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? நமக்கு முத்துராஜா முத்துராஜா தான். ஏன் மீண்டும் மீண்டும் அவரே 5 வருஷமா இருந்தார். யாருக்கு இந்த தொல்லையை கொடுக்க நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அது என்ன செஞ்சிருக்காரு இந்த தொகுதிக்கு? புதுக்கோட்டைக்கு தேவையான செஞ்சிருக்காரு. மற்ற கிராமத்தில் செஞ்சிருக்காரு, செய்யலாம் தெரியாது. புதுக்கோட்டைக்கு நல்லா செஞ்சிருக்காரு. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? தெரியாது தம்பி, அவர் முகத்தை கூட பார்த்த கிடையாது. சரி, ஏடிஎம்கே இருந்தால் கூட போட்டு பார்த்துருப்பாங்க. பிஜேபி கொடுத்துருக்கீங்க, அதனால கன்ஃபார்ம் கொடுக்குறாரு. முத்துராஜ் தான் வருவார். உங்கள் பிஜேபி சார்பாக இங்கே யார் நிற்கிறா? ராமச்சந்திரன் சொல்லி. ராமச்சந்திரன். திமுக நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சாதனை வாயில் நிறையா சொல்லலாமே, செயலில் காட்டணும்ல. சரி, ஓகே. ஏன் அவருக்கு சாதனை? அவர் தான் எல்லாம் புதுக்கோட்டை தொகுதியில் நல்லா பார்க்குறாரு, நல்லா செஞ்சுருக்காரு. அதனால அவர் தான் வருவார். டிஎம்கே தான் வரும். அப்படி என்ன செஞ்சுருக்காரு இந்த தொகுதிக்கு 5 வருஷத்துக்கு? தொகுதிக்கு எல்லாமே செஞ்சுருக்காரு தம்பி. அவர் எந்த இடத்துக்கும் போயிருக்காரு, வந்திருக்காரு, எல்லாமே நல்லபடியாக செஞ்சுருக்காரு. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? வாய்ப்பே இல்லை. சரி, ஏன் அவர் மீண்டும் மீண்டும் அவருக்கே சொல்லுங்கள்? அவர் எல்லாத்துக்கும் அறிமுகமானவர். ரெண்டாவது டாக்டர் வேறு, அவங்களுக்கு எல்லா பேஷண்ட் அறிமுகம் தெரியும். ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறாரு, பழக்கம் இருக்குது. இப்போல்லாம் நிற்கிறாலாம் புது ஆளுங்க, யாருன்னே தெரியல வேட்பாளர். இன்னும் பிரச்சாரத்துக்கே வரல. அவர் புதுக்கோட்டை பூரா ரவுண்ட் அடிக்கிறாரு. ரெண்டாவது ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு வேறு அறிமுகமாக இருக்குது, கட்சியிலே அறிமுகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. திமுக செஞ்ச எல்லா திட்டமும் உங்களுக்கு வந்திருக்கா? 1000 ரூபா வந்திருக்கு. 1000 ரூபா வந்திருக்கு, அதுதான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 2000 ரூபா தரேன்னு இருக்காங்க. அதுதான் நம்பிக்கை இருக்குது. 1000 ரூபா கொடுத்தாலும் 2000 கொடுப்பாரு. இவங்களும் சொல்கிறாங்க, அது வருமாங்கிற நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே செஞ்சவங்க மேலே நம்பிக்கை இருக்கிறனால இப்போ 8000 ரூபாய்க்கு டோக்கன் தரேன்னு இருக்காரு. அந்த நம்பிக்கையும் இருக்குது. எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாருன்னா 8000 ரூபாய்க்கு டோக்கன் வைப்பாரு. நாங்கள் எல்லா ஜாமானும் வாங்கிக்குவோம். புது கட்சி ஒன்று வந்திருக்கு, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? இல்லை, இவங்க அரசியல் நல்லா தெரிஞ்சவங்க. இவங்க செஞ்சால் நல்லா செய்வாங்கன்னு தோணுது எங்களுக்கு. அதான் திமுக மகளிருக்கான திட்டம்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்கிறாங்களே? இல்லை, அப்படிலாம் கிடையாது. பிள்ளைங்கள்லாம் படிப்பு செலவுக்கு நிறையா பணம் உதவி பண்ணியிருக்காரு. எங்களுக்குமே எங்கள் வீட்டுக்காரர் டிஎன்எஸ்டிசியில் டிரைவராக இருக்கார். அவங்களுக்குமே பென்ஷன் தான் அறிவிச்சிருக்காரு. அதை செயல்படுத்த போகிறாங்க. அந்த வகையில் எங்களுக்கு உதவியாக இருக்கும். அவர் வந்தார்னா எங்களுக்கு கண்டிப்பாக அதை நடைமுறை வரும்னு நினைக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக. சரி, அதனால் எங்கள் ஓட்டு திமுகவுக்கு தான். ஏன் மீண்டும் மீண்டும் அவர் நல்லா ஸ்பீடாக ஆக்டிவாக நல்லா தான் இது பண்ணிட்டு இருக்காரு. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? புதுசாக வாய்ப்பு புரியலையே. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? அவர் எப்படி பண்ணுறாரு, என்ன நினைக்கிறாங்களோ அதானே. அவர் புதுசாக வந்தாலும் பழசாக இருந்தாலும் புதுசு வாய்ப்பு அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சவர் தானே செய்வாங்க. ஏன்க்கா மீண்டும் மீண்டும் அவர்? ஏன்னா மக்களுக்கு பணம் காசு நல்லா உதவி செய்கிறாரு, நல்லா பண்ணுறாங்க, பஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. சரிங்கக்கா, நன்றிக்கா.
விஜய். ஆமாம், ஓரளவு எல்லா பயிரெல்லாம் எல்லாம் சேர்ந்து நான் விஜய் வர வாய்ப்பு இருக்குது. ஏன் விஜய் வரணும்? தெரியல, அவங்க தான் வாய்ப்பு இந்த மாதிரி தான் இருக்குன்னு சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு அப்படி தான் இருக்குது. விஜய் கட்சியோட வேட்பாளர் பேர் என்ன? பேர் தெரியல எனக்கு, ஆனால் அந்த தெரியும் பாயே என்னமோ பேர் சொன்னாங்க, ஒரு பையன், எனக்கு தெரியல. ஆனால் அவர் தான் வருவார்னு சொல்கிறாங்க. ஏன் அவர்? ஏழை மக்களுக்கு வந்து தற்சமயம் ஒரு நல்ல உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்க மக்கள்லாம் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவருக்கு வாய்ப்பு தரலாம்ல? புதுசாக அது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தான் அது ஒப்பிட்டு பார்க்க முடியுமே தவிர மாதிரி உள்ள ஆளுகளுக்கு அது ஒப்பிட்டு பார்க்க முடியலை. உலகம் என்னென்னு புரிஞ்சுக்கிறணும், மக்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிறணும், நாடு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஏன் அவர் மீண்டும் மீண்டும் வருது? ஏன்னா வந்து பிஜேபியோட இதுவும் தாக்கம் அதிகமாக இருக்கனால இப்போ சிறுபான்மையர் ஓட்டுலாம் நிறைய வேற கட்சிக்கு போகுது அப்படின்றாங்க. அது ஏகப்பட்ட பேர் கட்சி அந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட வேலை நடக்குது. அது மாறணும்னு எதிர்பார்க்குறேன். சரிங்க, நன்றிங்க. ஏன் அவர் நல்லா செய்வாங்க? அப்படி என்ன திட்டம் இந்த 5 வருஷம் செஞ்சார்? 5 வருஷத்தில் நிறையா பண்ணியிருக்காரு. நிறையா பண்ணியிருக்காரு. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அதான் வாய்ப்பு கொடுக்க முடியாது, யாருக்குமே கிடையாது. அவர் தான். ஏன் அவருக்கு? அதனால நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சுருக்காரு இந்த 5 வருஷத்தில்? தண்ணி பைப்பு, ரோடு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல, அவருக்கு வாய்ப்பு தரலாமா? புதுசாக தெரியலீங்களே, அவர் வாய்ப்பு யார் சொல்கிறீங்கன்னு புரியலை. புதுசாக யார் ஒருத்தர் வந்திருக்காருல்ல? இல்லை, எனக்கு மருத்துவர் யாரும் தெரியாது இங்கே. சரி, ஓகே. நம்ம ஏங்க விஜய் படிக்கலை நிலைக்கு நான் விஜய்க்கு போடுறேன் ஓட்டு. அந்த வேட்பாளர் பேர் என்னங்க? விஜய் கட்சி வேட்பாளர் பேர் தெரியலைங்க சார். ஏன் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க? எல்லாம் நல்லது செய்கிறாங்க, எல்லாம் மக்களுக்கு உதவியாக இருக்காங்க. ரெண்டாவது இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சரியில்லாத கவர்மெண்ட் இருக்குது, அவங்கள்ட்ட எது போராடுறாங்க. மக்களுக்கு நல்லது கட்டி நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கூட்ட இதுக்கு வர்றாங்க, எல்லாம் உதவி செய்கிறாங்க. இந்த சிறுபான்மை ஓட்டுலாம் வேற கட்சிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, சொல்கிறவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று சொல்லுவாங்க. அது நீங்கள் கேட்குறதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்தவங்களுடைய இதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? விசில் ஊத்துறாரு அவருக்கா? அவர் விசில் ஊதிக்கிட்டு எங்கே போவார்? அவர் சட்டசபையில் வந்தாலும் விசில் தான் ஊதுவார், வேறு ஒன்றும் செய்ய முடியாது அவனால். அவர் என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய ஐடியான்னு சொல்லுங்கள். அரசியலை பற்றி ஏதாவது தெரியுமா அவருக்கு? ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா அவருக்கு? அவர் ஒழுங்காக அவர் நடைமுறையிலே அவர் சரியில்லாமல் நடந்துகிட்டு இருக்காரு. இப்போ அரசியல் பற்றி என்ன எப்படி பண்ணுவார்? யாரை வச்சு என்ன பண்ணுவார்? எல்லாம் ஆஃபீஸர்களை வச்சு பண்ணுவாங்களா? ஏன் அவருக்கு இல்லை, நல்லா மக்கள் அன்பாக பழகுறாங்க. எல்லாம் எல்லாத்துலேயும் எல்லா ஒரு இது ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு மக்களுடைய அரவணைப்பு, நல்ல ஒரு சிரிச்ச முகம். அவ்வளோ அதே மாதிரி எல்லா கவுன்சிலரோட நல்ல ஒரு ஒற்றுமை. அதே மாதிரி எங்கள் ஏரியா கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா ராஜாண்ணா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வார்டை வந்து ஒரு சிறப்பாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒத்துழைப்பு தானே, அது ஒத்துழைப்பு தானே. அது முடியும் போது சாக்கு தான் வெற்றி இருக்காங்க அவசியம். சிறுபான்மையர் ஓட்டுலாம் வேற கட்சிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, உண்மையா? அது எனக்கு தெரிஞ்சு உண்மை கிடையாது, அதுக்கு மேலே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து சாக்கு தான் வெற்றி. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவருக்கு வாய்ப்பு தரலாமா? வாய்ப்பு தரலாம், இருந்தவங்களுக்கு வாய்ப்பு ஒவ்வொரு நல்லது தான், அது ஒன்றும் கிடையாது. இப்போ புதுசாக வந்து ஏதாவது மாற்றம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தவங்களும் ஒன்றும் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் சிறப்பாக தான் இருக்காங்க, ஒன்றும் இல்லையே. சரி, மிக சிறப்பாக தான் இருந்துச்சு தொகுதி. அவர் எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறாரு. என்ன, பெண்களுக்கும் இடம் கொடுக்குறாரு, அதனால அது அவங்க வருவாங்க. சிறுபான்மையர் ஓட்டுலாம் வேற கட்சிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா? அது என்ன எனக்கு தெரியும், நான் வீட்டை விட்டு வரமா, நான் கடைக்கு வேண்டி தான் வருவேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களை நான் சொல்லி. ஏமா அவங்களுக்கு? அவங்க நமக்கு எல்லா சலுகையும் செய்கிறாங்க பெண்களுக்குன்னு. எங்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க, கலைஞர் பணம், மற்றபடி எங்களுக்கு எல்லா ஃப்ரீ பஸ்லேருந்து எல்லா சலுகையுமே எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு வந்து தெரிய முடியாது. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், எதிர்கட்சியாக வருவார்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா மீண்டும் மீண்டும் அவருக்கு அவர் வந்து நல்லா உடனே கூப்பிட்டா உடனே வந்துடுவார். எங்கே போனாலும் அவர் பர்ஃபெக்டாக சொன்னோம்னா கேட்பார். இது புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒன்றும் நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது திமுகவுக்கு நல்லா வெற்றி வாய்ப்பு இருக்குது. சிறுபான்மையர் ஓட்டுலாம் வேற கட்சிக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இல்லை, சிறுபான்மை எல்லாம் திமுகவுக்கு தான் ஆதரவு. சரிங்க, சரி, நன்றி. ஏமா அவங்களுக்கே முடியும்? ஏத்தா அப்போலேருந்து அதுதான் போடுறோம், அதனால எப்போ மொத்தம் போடுற மாதிரி நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, பிள்ளை என்ன பண்ணுறாங்க தெரியல. புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல விஜய்க்கு, அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமா? என்னன்னு தெரியலையே, சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க, எப்படி என்னங்கிறது தெரியலம்மா. சரிங்க, முடிஞ்சா அதுக்கு போடுவோம். சரி,
நன்றி. சரிம்மா.